கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துதல் தெரிவித்துக் கொள்கிறேன். புதிய வாரத்துக்குள்ள அப்பா அழைத்துக் கொண்டு வந்திருக்காங்க. இந்த புதிய நாளிலும் அப்பா உங்கள் இருதயத்தின் வேண்டுதலை அருள் செய்வாராக. இன்னைக்கும் அப்பா உங்களோடு கூட இடைப்பட்டு பேசுகிற வார்த்தை 1 சாமுவேல் 1 அதிகாரம் 17 வசனம். 1 சாமுவேல் 1 சாப்டர் verse 17. நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக. அப்பா கிட்ட நீங்க இவ்வளவு நாள் என்ன ஜெபம் பண்ணிட்டு இருந்தீங்களோ, இன்னைக்கு என்ன ஜெபம் பண்ண போறீங்களோ, அந்த விண்ணப்பம் எல்லாவற்றையும் அப்பா இன்னைக்கு கட்டளையிடுவேன் என்று சொல்றார். ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இது பரலோக ஜியோ. இந்த உலக பிரகாரமான கவர்மெண்ட் ஜியோ கூட மாற்ற முடியும். ஆனா இது பரலோக ஜியோ யாராலையும் மாற்ற முடியாது. உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக. இங்க யார் விண்ணப்பம் பண்றாருன்னு பார்த்தோம்னா, அன்னாள்ன்ற அம்மா விண்ணப்பம் பண்றாங்க. அன்னாள் என்பதற்கு என்ன அர்த்தம்? கிருபை பெற்றவள் என்று அர்த்தம். 10வது வசனம், verse 10. அவள் போய் மனம் கசந்து, அந்த அன்னாள்ன்ற சகோதரிக்கு என்ன இல்லை? குழந்தை இல்லை. ஊரெல்லாம் என்ன பண்றாங்க? அவங்கள நிந்திக்கிறாங்க. அவங்களுக்கு ரொம்ப மனசு பாரமா இருந்துச்சு. அததான் இங்க வசனத்துல அப்பா சொல்றாங்க. மனம் கசந்து மிகவும் அழுது. ஸ்தோத்திரம். இன்னைக்கும் நீங்க மனம் கசக்கிற போல காரியங்கள் நடந்து கொண்டிருக்கா? நீங்க அழுது கொள்ற போல காரியத்தை நடந்து கொண்டிருக்கான் பிசாசு. இன்னைக்கு அப்பா சொல்றாங்க, எல்லாவற்றையும் நான் மாற்றுவேன். நீங்க என்னென்ன காரியத்தை குறித்து மனம் கசந்து போய் இருக்கிறீங்களோ, அழுது கொண்டு இருக்கிறீங்களோ, இன்னைக்கு இதை பார்க்கும்போது கூட நீங்க அழுது கொண்டு பார்க்கலாம். அப்பா எல்லாவற்றையும் மாற்றுவார். கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, அந்த மனம் கசந்து இருக்கிற நேரத்திலையும், அழுது கொண்டிருக்கிற அந்த நேரத்திலையும் அப்பாவை நோக்கி அந்த அம்மா ஜெபம் பண்றாங்க. ஜெபம் பண்ணி 11ஆம் வசனத்துல சொல்றாங்க, சேனைகளின் கர்த்தாவே. எப்படி கூப்பிடுறாங்க? சேனைகளின் கர்த்தாவே. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஜெகவா ஜெகவோத் என்று அர்த்தம். ஆண்டவருடைய வார்த்தையை கொண்டு நம்ம ஜெபம் பண்ணணும். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அப்பா எல்லா விதமான காரியங்களும் நம்ம வேதத்துல எழுதி வச்சிருக்காங்க. அந்த வார்த்தையை சொல்லி கேட்கும்பொழுது ஏசப்பா அற்புதம் செய்வாங்க. இப்போ இந்த அம்மா பிடித்த வார்த்தை சாதாரணமான வார்த்தை அல்ல. ஆதியாகமம் 2:1 பார்த்தோம்னா, ஜெனிசிஸ் 2nd chapter verse 1, இவ்விதமாக வானமும் பூமியும் அவைகளின் சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டு தீர்ந்தன. வானமும் பூமியும் சர்வ சேனை. வானத்துக்கு ஒரு சேனை, பூமிக்கு ஒரு சேனை. வானத்துக்குரிய சேனையில என்ன இருக்கு? சூரியன், சந்திரன், நட்சத்திரம். இதெல்லாம் பழகி பெருக முடியாது. இது ஒரு பெரிய சத்தியம். நான் சுருக்கமா சொல்றேன். அந்த பெரிய சுடர்கள் என்ன செய்யாதான்? குட்டி போடாது. சோத்திரம். குட்டி போடவும் ஆண்டவர் அனுமதிக்கல. போட்டா நம்மளால வெயில் தாங்க முடியாது. ஆனா இந்த பூமிக்குரிய காரியம் எல்லாம், இந்த சேனையை பார்த்தீங்கன்னா எல்லாம் குட்டி போட்டு பழகி பெருகும். சோத்திரம். அந்த அம்மா அந்த வார்த்தையை தான் பிடித்தாங்க. சேனைகளின் கர்த்தாவே. சோத்திரம். அப்போ நான் பூமிக்குரிய சேனை, நான் குட்டி போடணுமே, குழந்தை பிறக்கணுமே, ஏன் பிறக்கல அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தையை கரெக்டா அந்த அம்மா பிடிச்சாங்க. சேனைகளின் கர்த்தாவே என்று சொல்லி அந்த வார்த்தையை பிடித்த உடனே சோத்திரம், வசனம் 19வது வசனம், கர்த்தர் அவளை நினைத்தருளினார். சொல்ற வசனத்துல நோட் பண்ணி பிறகு நீங்க என்ன பண்ணுங்க பாருங்க. கர்த்தர் அவளை நினைத்தருளினார். 20ஆம் வசனம், சில நாள் சென்ற பின்பு அன்னாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்றாள். சோத்திரம். அந்த அம்மா என்ன ஜெபித்தாங்களோ, என்ன விண்ணப்பத்தை கொடுத்தாங்களோ, அப்பா அதை செய்தாங்க. கர்த்தருடைய வார்த்தையை பிடித்து ஜெபம் பண்ணாங்க. அதனாலதான் பைபிள் படிங்கன்னு சொல்றோம். சோத்திரம். நீங்க பைபிள் படிக்கும் பொழுது உங்களுக்கு தேவையான வார்த்தை அப்பா கொடுப்பாங்க. அந்த வார்த்தையை நீங்க சொல்லி சொல்லி ஜெபிக்கும் பொழுது ஏசப்பா நிச்சயமாக அற்புதத்தை செய்வாங்க. வானமும் பூமியும் ஒளிந்து போகும், அப்பாவோட வார்த்தை ஒரு நாளும் ஒளிந்து போவதே இல்லை. இப்பொழுது நாம் கண்களை மூடி கல்வாரி சிலுவை நோக்கி பார்ப்போம். அப்பா, இந்த காலை நேரத்திலும் நீங்க பேசியிருக்கீங்கப்பா. உம்முடைய வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தி இருக்கிறீர். இப்பொழுதும் அப்பா, உம்முடைய பிள்ளைகள் என்ன காரணத்தோடு ஆமராஜா இந்த வீடியோவை பார்த்து கொண்டு இருக்கிறாங்களோ, உங்க வார்த்தையை கேட்டு கொண்டு இருக்கிறாங்களோ, அவங்க மனம் கசந்து இருக்கலாம்ப்பா, அவங்க அழுது கொண்டு இருக்கலாம்ப்பா. இன்னைக்கு அப்பா நீங்க சொல்றீங்க, யாரெல்லாம் இதை பார்த்து கொண்டு மனம் கசந்து போயிருக்கீங்களோ,
உங்க இருதயத்தை யாரெல்லாம் துக்கப்படுத்தியிருக்காங்களோ, யாரெல்லாம் வேதனைப்படுத்தியிருக்காங்களோ, வெளிய சொல்ல முடியல. உள்ள புழுங்குறீங்க. இருதயம் வெடித்து போவது போல உங்களுடைய சூழ்நிலை இருக்குது. யாருகிட்ட சொல்லுவேன்? யாரும் என்ன புரிஞ்சுக்க மாட்றாங்களேன்னு சொல்லி வேதனையோடு கூட இன்னைக்கு நீங்க பார்த்து கொண்டிருக்கலாம். அப்பா இன்னைக்கு சொல்றாங்க, உங்கள் வேண்டுதல்களை அப்பா கட்டளையிடுவார். உங்களுக்கு அற்புதத்தை செய்வார். என்ன காரியத்துக்கு இன்னைக்கு நீங்க அழுது கொண்டு இருக்கிறீங்களோ, ஸ்தோத்திரம். அந்த அம்மா கரெக்ட்டான அந்த வேர்ட பிடிச்சாங்க. சேனைகளின் கர்த்தாவே, பூமிக்குரிய சேனை பலுகி பெருகணும். அப்ப நான் ஏன் பலுகி பெருகாம இப்படி இருக்கிறேன் என்று சொல்லி கேட்கும் பொழுது, அந்த வார்த்தையை சொல்லி கேட்கும் பொழுது, அப்பா நிச்சயமாய் அற்புதத்தை செய்து அருமையான குழந்தை சாமுவேலை கொடுத்தார். இன்னைக்கும் ராஜா, இயேசப்பா உங்களுக்கு அற்புதத்தை செய்றாங்க. நீங்க என்ன காரியத்தை குறித்து கவலையோடு கூட பார்த்து கொண்டிருக்கிறீங்களோ, அந்த கவலைகள் எல்லாம் இன்று மறைகிறதற்காய் ஸ்தோத்திரம். அந்த துக்கங்கள் எல்லாம் மறைகிறதற்காய் ஸ்தோத்திரம். அன்னாளுக்கு சாதாரண குழந்தை அல்ல, சாமுவேலை தேவன் கொடுத்தார். சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ஒரு தீர்க்கதரிசியாக, ஒரு நியாயாதிபதியாக தேவன் கொடுத்தார். உங்களுக்கு கொடுக்க போகிற ஆசீர்வாதம் பெஸ்டா இருக்கும் என்று இந்த காலை நேரத்துல சொல்லுகிறார். நீங்க அழுது கொண்டு எனக்கு ஒரு சின்ன ஆசீர்வாதம் கிடைச்சா போதும் நீங்க நினைக்கிறீங்க. அப்பா சொல்றார், நான் உங்களுக்கு பெஸ்டா தருவேன். அது உங்க வியாதியாக இருக்கலாம், கடன் பிரச்சனையாக இருக்கலாம், உங்களுக்கு என்ன பிரச்சனையா இருந்தாலும் இன்னைக்கு அப்பா அவைகளை ஒன்றுமில்லாமல் மாற்றி போடுகிறார். இன்றோடு உங்களுடைய அழுகை நாள் முடிந்து போனதற்காக ஸ்தோத்திரம். தேங்க்யூ லார்ட். நீங்க உங்க பிள்ளைங்களோடு கூட பேசியிருக்கீங்கப்பா. இன்று கண்ட எகிப்தினை நீ காணாதிருப்பாய் என்ற வார்த்தையின்படி அவங்க என்ன பிரச்சனையோடு கூட போராட்டத்தோடு கூட பார்த்து கொண்டிருந்தாங்களோ அந்த பிரச்சனை இந்த நொடியோடு முடிந்து போனதற்காக ஸ்தோத்திரம். இந்த ஜெப நேரத்தோடு முடிந்து போனதற்காக ஸ்தோத்திரம். அவள் குடும்பத்தில் ஒவ்வொருவரும் ரட்சித்து ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறேன். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். தொடர்ந்து பாருங்க. அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. எல்லோரும் ரட்சிக்கப்படட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும். காட் பிளஸ் யூ ஆல். பிரைஸ் தி லார்ட்.